வாங்க அன்பு விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களோடு சேர்த்து உங்களுக்கு கஜ கேசரி யோகமும் வரப்போகிறது. அதனால் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுறதுனால உங்களோட பெயரும் புகழும் ஏற்றமடைய போது இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதுக்கு பிடிக்காத சில இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீண் செலவு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் மற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்கள தான் உங்களுக்கு இந்த கால நேரம் சீரும் சிறப்புமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சகத்தை பொறுத்தவரை விருச்சகம் 4 பாதம் அனுஷம் கேட்டை அப்படின்ட்டு 3 நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் உங்களுக்கான கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சனி ரண ரூண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனின் அருள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக தேவைப்படுது. இந்த துர்க்கை அம்மனுக்கான மந்திரம் ஓம் க்ரீம் தூம் துர்க்கை அம்மன் நமக அப்படிங்கிறத இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகுனா 108 முறை உங்களுக்கு தோல்விகள் வெற்றியும் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள்லாம் உண்டாகுது இல்லையா, அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 16 17 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் 22 23 இந்த 2 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத வார பலன்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த கால நேரத்துக்கான உங்களுக்கான பொது பலன்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் பாசத்தோடு நடந்துக்கிற விருச்சக ராசி அன்பர்களே உங்களோட வசதி மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கால நேரங்களை சார்ந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சில நேரங்களில் நீங்கள் அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு மனதில் எண்ணம் இருந்தாலும் அந்த இடத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசரம் இப்போ ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களோட முழு திறனும் இப்போ வெளிப்பட போது தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போது. கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த கால நேரத்தோட உங்களுக்கான இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் இன்னொரு மந்திரம் ஓம் சரவண பவா முருகனோட மந்திரத்தை சொல்லி வணங்குறப்ப என்னாங்கன்னா முருகனின் முழு அருளால் உங்களுக்கு வெற்றிகள் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் தூம் துர்க்கை நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து துர்க்கை அம்மனையும் அருளையும் நீங்கள் பெற்று ஏற்றங்களை பெற பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வழிவகைகளை செஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட முழு திறனும் வெளிப்படும். இந்த முழு திறனை சார்ந்து உங்களுக்கு என்ன ஆகுனா நற்பலன்கள் நற்பெயர்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் இருக்க அனைவரோடையும் நீங்கள் தன்மையாக பேசுவீங்க. இந்த தன்மையான பேச்சானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றங்களையும் நன்மைகளையும் கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தைகளோட வீண் விவாதங்கள் இந்த கால நேரத்தில் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா நிலையான அன்பும் பாசமும் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரதான் செய்யும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. குழந்தைகளோட நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் லம் க்ளீம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க முடியும், இல்லைனா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை இதுவரை பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள்
பலன்கள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் கல்வி பற்றியான பயம் நீங்கி நீங்கள் ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பெண்களைப் போலவே மாணவர் மாணவியர்களுக்கும் இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான மனநிலையோட முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத இந்த கலைநிலையோட இன்னொரு சிறப்பாக பார்க்க போகிற நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரிய கௌரவங்கள் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை சார்ந்து புதிய புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சீராக இந்த காலநேரத்தில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றங்கள் வரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலட்சிய போக்கை மட்டும் கைவிட்டுட்டு நீங்கள் முழு மனதோட உழைங்க. அப்படி உழைக்கிறப்ப என்ன ஆகுனா இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இந்த காலநேரத்தில் சிறப்பான வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் எடுத்த காரணங்கள் அனைத்திலும் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் மேலோங்கி இருக்க போது உங்கள் நட்பு வட்டாரம் அதே போல் உங்கள் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு அதிகமான உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நீங்கள் அம்மனை வணங்கணுன்ட்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அம்மனை வணங்குறப்போ அம்மனின் ரூபங்களை வணங்குறப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கி காரண தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் தூம் துர்க்கை நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை பெற வாய்ப்புகளையும் சூழலையும் நீங்கள் அதிகரித்து கொள்ளுங்க. இதுவரை நம்ம உங்களுக்கான பொது பலன்கள் அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் கிரக நிலைகள்லாம் பார்த்தவல்ல. இப்போ வந்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை விஷாகம் 4ஆம் பாதம். இது பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறையும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உதவிகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இது தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த காலநேரத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம். இப்படி குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் வாங்குறப்ப என்னாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் அன்பு எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த வேற்றுமைகள் அதாவது பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் கருத்து ஒற்றுமை இல்லாத விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு கருத்து ஒற்றுமையோட ஏற்றம் அப்படிங்கிறதும் அதே போல் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அனுஷம் நட்சத்திரம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளால் உங்களோட கௌரவம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் துக்கம் துன்பம் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் எல்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்களில் தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் தேவையற்ற மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் உங்களுக்கு குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை இல்லை உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வரலாம் கூட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு தாமதத்தோட வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. இந்த தாமதத்தை குறைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரமானது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளையும் ஏற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுத்தரப்போகுது. அதே போல் நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா தடைகள் தடுமாற்றங்கள் அதெல்லாமே நீங்கிறதுக்கான அருள் ஆசையை இந்த மந்திரம் உங்களுக்கு சீரம் சிறப்பமாக கொண்டு வந்து தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் உங்களோட வாழ்க்கை துணை அதாவது மனைவியுடன் பார்த்தீங்கன்னா சில விவாதங்கள் உண்டாகலாம். அந்த விவாதங்கள் உண்டானாலும் அந்த விவாதங்களோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமையப்போது. நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. தொழில் வியாபாரத்தில் வந்து ஈடுபடுறவங்க கொஞ்சம் அவசரம் காட்டாமல் நிதானமான போக்கோட செயல்படுங்க. அவசரம் இல்லாமல் இந்த நிதானமான போக்கானது உங்களுக்கு நன்மைகளை ஏற்றங்களை பெற உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போகிறவங்க வந்து உங்களோட வீண் அலைச்சல்கள்லாம் குறைந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
காரிய காரண தடைகள் இருந்தது எல்லாமே நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்துல சீரும் சிறப்புமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கஜகேசரி யோகமானது உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் கொண்டு வந்து தரப்போகுது. இத்தோட நம்ம இந்த காணொளியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.